நாம் பொருளாசை குறித்து அநேக நேரங்களில் நம்ம வார்த்தைகளை கேட்டிருக்கோம். எபேசியர்களது நிருபத்தில் 5வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 5வது வசனத்தையும் வாசிப்போம். எபேசியர் 5:3 மற்றும் 5வது வசனம் வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. பரிசுத்தவான்கள் அவர்களுக்கு ஏற்றபடி அப்படின்னு வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் நமக்கு பரிசுத்தவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவான்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு லட்சணம் உண்டு, ஒரு குணாதிசயம் உண்டு. வேசித்தனம் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையாகியவைகளின் பேர் முதலாய் உங்கள் மத்தியிலே சொல்லப்படக்கூடாது. அப்படின்னா பரிசுத்தவான் அல்லது தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறவங்க எந்த விதத்திலையாவது ஒரு பாலியல் ரீதியான காம விகார பாவத்தில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டால், அல்லது பொருள் ஆசையுடையவர்களாய் அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கு மிகவும் துக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் பொருளாசையின் பேர், வேசித்தனம், இதெல்லாம் உங்கள் மத்தியில் அந்த பேர் கூட சொல்லப்படக்கூடாது என்று வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எச்சரிக்கிறார். இன்றைக்கு பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லிட்டு செய்கிற எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஒரு சிலர்கிட்ட ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட பேசி பார்க்கும்போது சத்தியத்தை அவர்கள் விளங்கி கொள்ள ஆரம்பிக்கும்போது, நான் சரியாக மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கலை, நான் ரட்சிக்கப்பட்டதாகவே உணரலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய இடங்களில் கிறிஸ்தவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அவர்கள் உண்மையிலே மறுபடி பிறந்த அனுபவம் இருக்கிறதா, அவர்கள் மனம் திரும்பி இருக்கிறார்களா, ரட்சிக்கப்பட்டிருக்காங்களான்லாம் பார்க்குறதே இல்லை. ஞானஸ்தானம் எடுக்கிறோம்னா உடனே ஞானஸ்தானம் கொடுத்துட்றாங்க. அதனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள் என்று தங்களை அழைத்து கொள்கிறார்கள், அல்லது விசுவாசிகள் என்று அழைத்து கொள்கிறார்கள். ஆனால் வேதம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா அவங்க மத்தியில் பொருளாசை அப்படிங்கிறது காணப்படவே கூடாது, வேசித்தனம் அப்படிங்கிறது காணப்படவே கூடாது. 5வது வசனத்தை வாசிப்போம். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது அப்படின்னா, விக்கிரக ஆராதனை என்பது என்ன? தேவன் இருக்க வேண்டிய ஒரு மூல அந்த ஸ்தானத்தில் ஒரு சிலையை வைத்திருந்தால் அதை விக்கிரகம் என்று உலகத்தில் சொல்லுவாங்க. மூல கிரகம் அல்லது அந்த அறையில் ஒரு சொரூபத்தை அல்லது ஒரு சிலையை வச்சு இது விக்கிரகம் என்று சொல்வார்கள். அதை தெய்வத்துக்கு சமமாக அவர்கள் வழிபடுகிறார்கள். நம்முடைய இருதயம் தான் தேவன் தங்கக்கூடியதான ஒரு ஆலயம். நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் அந்த இடத்துல பொருளையோ பொன்னையோ அல்லது பணத்தையோ நம்ம வச்சுருந்தோம்னா, அல்லது வேறு ஏதாவது ஒன்று, எனிதிங் தட் டேக்ஸ் அ பிளேஸ் ஆஃப் காட் இன் அவர் ஹார்ட், நம்முடைய இருதயத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பிரதான ஸ்தானத்தை வேறு எது எடுத்துக்கொண்டாலும் சரி. ஒரு சிலருக்கு பணம் அல்லது பொருள், ஒரு சிலருக்கு அது அதாவது நான் அப்படின்ற ஒரு சுய கௌரவம், அல்லது ஒரு சிலருக்கு வேலை அல்லது வேறு ஏதாவது காரியங்கள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அங்கே முக்கியமான ஸ்தானத்தை நாம் எதற்கு கொடுக்குறோமோ அது அந்த மனிதனுக்கு விக்கிரகம். ஒரு மனிதனுக்கு நான் என்பது விக்கிரகமாக இருக்கலாம். என்னுடைய வசதி, என்னுடைய பேர், என்னுடைய மதிப்பு, என்னுடைய கௌரவம், என்னுடைய ஜாதி. ஒரு சிலர் ஜாதி அடிப்படையில் கொலை கூட செய்கிறாங்க, சண்டை போடுறாங்க, அது ஒரு கௌரவம்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலருக்கு பணத்துக்காக கொலையே கூட செய்வாங்க. காரணம் என்ன? அவனுக்கு பிரதானம் பணம். அந்த பணத்தை இழந்து விட்டால் அவன் தற்கொலை கூட பண்ணிக்கிடுவாங்க. நஷ்டப்படுறதுனால தற்கொலை பண்ணிக்கொள்கிறவங்க, பணத்தை இழந்ததுனால தற்கொலை பண்ணிக்கிறவங்க. காரணம் என்னென்னா அவங்களுடைய நம்பிக்கையெல்லாம் அந்த பணத்தின் மேல் தான் இருக்கிறது. ஆனால் இந்த பொருளாசை அப்படின்னா அது என்னன்னு நம்ம விளங்கிறோம். ஆண்டவர் பொருளாசை என்ற வார்த்தையை எந்த அர்த்தத்தில் உபயோகிக்கிறார்? நாம் எல்லாரும் உலகத்தில் நீங்கள் பொருளாசை உள்ளவங்களான்னு கேட்டால், நான் யார் சொத்துக்கு ஆசைப்பட்டேன்? நான் ஒருத்தருடைய சொத்துக்கு நான் ஆசைப்படுறதில்ல, அநியாயமாக சம்பாதிக்க நான் நினைக்கல, இதெல்லாம் பொருளாசை இல்லைன்னு நினைக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஆழமான அர்த்தத்தோடு கூட அந்த வார்த்தையை உபயோகிக்கிறார்கள்.
பொருளாசை என்பது அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படுவதையும் அல்லது நமக்கு சேராததை எடுத்துக்கொள்வது மாத்திரம் அல்ல. ஆண்டவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. பொருளாசை அப்படின்னா தேவன் வேதத்தில் எப்படி சொல்கிறாரோ அப்படி நம்ம விளங்கிக்கணும். அப்படி விளங்கிக் கொள்ளாதனால தான் இன்றைக்கி அநேகம் பேருக்கு அதிலிருந்து விடுதலை இல்லை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், லூக்கா 16:13 வசனத்தை நம்ம வாசிப்போம். வாட் டஸ் இட் மீன் டு சர்வ் மணி? அதாவது பணத்துக்கு சேவை செய்வது அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சாக் இதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ 2 பேர்கிட்ட நீங்கள் வேலை செய்கிறீங்க, யார் உங்களுக்கு முதலாளி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2 பேரும் ஒரே நேரத்தில் கூப்பிட்டா நீங்கள் எங்கே போவீங்களோ, யாருக்கு கீழ்ப்பிடிவீங்களோ அவர் தான் உங்களுக்கு உண்மையான முதலாளி. அப்படி இப்போ 2 பேர்கிட்ட பேலன்ஸ் பண்ணி நம்ம நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நேரம், ஒரு இக்கட்டான நேரம், 2 பேருமே அட்டட்டயத்தில் கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அவர் தான் உண்மையான முதலாளி, அவங்களுடைய எஜமான் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இங்கே நம்ம யாருக்கு சேவை செய்கிறோம் அப்படிங்கிறத எப்படி உணர்ந்துக்கிறது அப்படின்னா, 2 பேரும் ஒரே நேரத்தில், ஒன்று தேவனுடைய காரியம் ஒன்று இருக்குது, ஒரு பக்கம் பணம். இப்போ நம்ம யாரை கனம் பண்ணுறோமோ அவர் தான் நம்முடைய உண்மையான முதலாளி. பாருங்கள், நம்ம இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நான் பார்க்குறோம். ஆண்டவர் பொருளாசை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு நம்ம இங்கே ஒரு விளக்கத்தை பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். ஆண்டவர் அங்கே பரிசேயத்தனத்தை குறித்து, மாய்மாலத்தை குறித்தெல்லாம் பேசி கொண்டிருக்கிறார். திரளான ஜனங்கள் ஒருவரை ஒருவர் நெருக்கி போடும்படிக்கு அங்கே கூடியிருக்கிறார்கள். அவர் பேசி முடிக்க போகிற நேரத்திற்கு நாம் 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். கூட்டத்தில் இருந்த ஒருவர் வாசிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஆத்துமாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக்கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையவைகளாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவனாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். போதும். என்ன வாசிக்கிறோன்னா, முதல் காரியத்தில் ஒருவன் கேட்குறான். என்ன கேட்குறேன்னா, என்னுடைய ஆசியை பாகம் பிரித்து, எங்கள் அப்பா இறந்துட்டார், சொத்தை முழுதும் எங்கள் அண்ணன் அனுபவிக்கிறான் அல்லது என்னுடைய சகோதரன் அனுபவிக்கிறான். சொத்தை பாகம் பிரித்து எனக்கு சேர வேண்டிய பங்கை, அவன் கேட்குறவங்கள கவனித்து பாருங்கள், எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு தரும்படி என் சகோதரனிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னார். இப்போ இதையெல்லாம் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்முடைய புத்தியின்படி பார்த்தா அவன் கேட்டதில் என்ன தப்பு? அவனுக்கு சேர வேண்டியது தான் கேட்குறான். அவன் இன்னொருக்கு சேர வேண்டிய பங்கை அவன் கேட்கவில்லை. சொத்தில், பூர்வீக சொத்தில் தனக்கு சேர வேண்டிய பங்கை தரும்படிக்கு அவன் கேட்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். பிவேர் அண்ட் பி ஆன் யுவர் காட் அகென்ஸ்ட் எவ்ரி ஃபார்ம் ஆஃப் கிரீட். பொருளாசை இங்கிலீஷ் எழுதியிருக்கு எவ்ரி ஃபார்ம் ஆஃப் கிரீட் அப்படின்னா பொருளாசை எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி எச்சரிக்கையாயிருங்க அப்படின்னு சொல்கிறார். நாம் என்ன சொல்லணும்னா, இதில் பொருளாசை எங்கே இருக்குது? அவன் சொத்தை தானே அவன் கேட்குறான். பூர்வீக சொத்து அவனுக்கு சமமாக வர வேண்டிய சொத்து, அதில் ஒரு பங்கை கேட்குறான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு தானே நம்ம பேசுவோம். அப்போ பொருளாசையை நம்ம எப்படி வழங்கியிருக்கோம் அப்படின்னா, அவனுக்கு சேர வேண்டியது கேட்குறான், அநியாயமாக கேட்கல. ஆனால் ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, என் மேலே என்ன வார்த்தை சொல்கிறாருன்னா, மேன் ஹூ அப்பாயிண்டட் மீ எ ஜட்ஜ் ஆர் ஆர்பிட்ரேட்டர் ஓவர் யூ
நம்மகிட்ட வந்து சபையில் வர்றவங்ககிட்ட எல்லாம் இப்படி ஏதாவது ஒரு பெட்டி இஷ்யூஸ், அதாவது சின்ன சின்ன பிரச்சனை கொண்டு வந்தால் நம்ம உடனே பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிச்சிடும். நான் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு வந்து நியாயம் சொல்லி நீங்கள் இப்படி பிரிச்சுக்கிடுங்க, அல்லது நீங்கள் அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படிலாம் ஆரம்பத்தில் நிறைய தலையிட்டிருக்கேன். இப்போல்லாம் அவ்வளோவா நான் இதுக்குள்ளே போகிறதில்ல. ஏன்னா அது நியாயம்தானே. அவங்களுக்கு சேர வேண்டிய பங்கு 1/2 அல்லது 1/4, 4 பேர்னா ஒரு பங்கு, 2 பேர்னா ஒரு ஆளுக்கு ஒரு பங்கு, அப்படி தானே அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். நான் நிறைய அப்படி அதுக்கு பின்னாடி தான் அதில் வெளிச்சம் பெற்று ஆண்டவர் இதை எப்படி கையாண்டார் இப்படி பிரச்சனை வரும்பொழுது அப்படின்னா, 2 பேருமே அங்கே தான் இருக்காங்க. தம்பியும் இருக்கான், அண்ணன் இருக்கான்னு வச்சுங்களேன், 2 சகோதரர்கள். அந்த 2 சகோதரர்களுமே அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள், அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் அவர்கிட்ட சொல்லுங்கிறார். இல்லாட்ட வெளியூரில் போய் நீங்கள் சொல்லுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ அவர் உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஏப்பா உனக்கு சொத்து பிரிக்கிற வேலை எனக்கு கொடுத்தவன் யாருப்பா? என்னை யார் உன் மேலே நியாயாதிபதியாகவும் பங்கிடுவரனாகவும் வைத்தது யார்? ஹூ அப்பாயிண்டட் யூ? நீ எப்படி என்கிட்ட வந்து இதை கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தான் புத்தி சொல்கிறாரு, இன்னொருத்தன் புத்தி சொல்லலை. இன்னொருத்தர் சொல்லி ஏப்பா அவன் தம்பி இப்படி அநியாயமாக அவன்கிட்ட சொத்தை நீ எடுத்துக்கிட்டு இருக்க, அவனுக்கு உள்ள பங்கு அவனுக்கு கொடுத்துரு, அது நியாயம் தானே அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறான், அவனுக்கிட்டே சொல்கிறாரு. வழக்கு அல்லது விசாரணைக்கு நீதிக்கு வந்தானே அந்த மனிதன்கிட்டே சொல்கிறாரு, யார் உனக்கு இப்படிலாம் என்னை நடுவராக வைத்தது யார்? பொருளாசை குறித்து எச்சரிக்கையார் அப்படின்னாரு. காரணம் என்னென்னா, அவ்வளவு திரளான ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் எப்படா நிறுத்துவார்னு பார்த்து அவன் உடனடியாக என்ன கேட்குறான்னா அவனுடைய பிரச்சனையை எழுப்புறான். இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர் வந்து கூட்டத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. கூட்டம் முடிந்த உடனே நான் ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு ஒரு சபைக்கு போனேன். அங்கே வந்து புதுசாக ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்க யார் எவருன்னு விசாரிச்சுக்கிட்டு விசாரிக்கிறதுக்குள்ளே அவங்க டக்குன்னு வந்து அங்கே இருக்கிற ஒரு நபருடைய காரியத்தில் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படிக்கு பஞ்சாயத்து சொல்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்காங்க. அவங்க என்னுடைய வார்த்தையை கேட்க வரல. யாரோ சொல்லியிருப்பாங்க, அவர் சர்ச்சுக்கு போகிறாரு, அவங்க சர்ச்சிலேருந்து வர்றவங்ககிட்ட நீ சொன்னீங்கன்னா அவன் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு அதுக்காகவே தான் வந்திருக்காங்க. இங்கே அந்த உட்காந்து கூட்டம் முடிஞ்சோடனே டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இவர் வந்து எனக்கு அந்த வாங்கல் கொடுக்கல் உள்ள பிரச்சனையை சொல்லிகிட்டு இருந்தாங்க. நம்ம அநேக நேரங்கள் என்ன செய்வோம்னாக்க டக்குன்னு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும், அப்படியா நீங்கள் என்ன இப்படிலாம் செஞ்சுருக்கீங்கன்ட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வேலையை எனக்கு கொடுத்தது யார்? ஏன்னா அவனுடைய இருதயம் பூரா ஆண்டவர் பேசின வார்த்தையில் ஏதாவது இருந்திருக்குமானா கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா அவன் வந்த நோக்கமே என்னென்னா, என்னுடைய சொத்தை எனக்கு பிரித்து தரும்படிக்கு சொல்லணும். இதுதான் அவன் இருதயம் ஃபுல்லாக வந்து அந்த பொருள் 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 எனக்கு சேர வேண்டிய பங்கு, அது யார்கிட்ட சொன்னால் கிடைக்கும், எந்த போர்ட்டுக்கு போனால் கிடைக்கும், எங்கே பெட்டிஷன் கொடுத்தா கிடைக்கும், இதுதான் அவனுடைய எண்ணம் எல்லாம். அவனால் அமைதியாக இளைப்பாறுதலாக இருக்க முடியல. திஸ் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் கிரீட். பொருள் ஆசையின் அவனுக்குள்ள பொருள் ஆசை இருக்குது. பொருள் ஆசைங்கிற இருதயத்தை பற்றியதான ஒரு காரியம். அவருடைய ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் மணி பணத்தை குறித்து, சொத்தை குறித்து நம்முடைய அபிப்பிராயம் எப்படி இருக்கிறது, அதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறங்கிறது தான் அது பொருளாசையா இல்லையா என்பதை நிர்ணயிக்கிறது. அவன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் அவ்வளோ திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கிற இடத்துல முதல் காரியமாக என் காரியத்தை கொஞ்சம் கேளுங்க. அவர் அங்கே வந்திருக்கவங்களுக்கு வந்து இனத்தை குறித்து பேசுகிறார். பரிசேயர்களுடைய புளித்த மாவாகிய காரியத்தை குறித்து பேசிகிட்டு இருக்கார். பிவேர் ஆஃப் த லீவன் ஆஃப் த பரிசீஸ் விச் இஸ் ஹிப்போக்ரசி, மாய்மாலம். ஆனால் இவனும் பொருளாசை உள்ளவனாக இருந்தான்னு சொன்னார். பாருங்கள், யோபுனுடைய புஸ்தகத்தில் 31வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. யோபு 31:24. நான் பொன்னின் மேல் என் நம்பிக்கையை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று நான் சொன்னதும் போதும். அதுக்கு மேலே அடுத்த வசனம் 25 வாசிங்க. என் ஆசி பெரியதென்றும் என் கைக்கு மிகுதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததும். போதும். எனக்கு ஆசி பெரிதென்றும் நான் விரும்பினது மீதியும் கிடைத்ததென்றும் நான் மகிழ்ந்ததுண்டானால். அடுத்த காரியத்தில் எது தான் பேசுகிறார் ஆண்டவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் அடுத்து ஒரு உவமையை சொல்கிறார் பாருங்க. அதாவது ஒன்று நிஜமாக நடந்தது, இன்னொன்று அவர் அதை விளக்குவதற்காக அவர் சொல்கிறது. என்ன சொல்கிறார் அப்படின்னா 16ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 16. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து
பூரிப்பா இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். போதும் பாருங்க, இப்போ அவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது, அவனுக்கு நிலம் நல்லா விளையுது, அந்த சொத்தை நான் எங்கே சேகரித்து வைப்பேன் என்று யோசிக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் வேலை செய்கிறவங்க சம்பளம் நிறையா வரும்போது, அவருடைய வருமானம் பெருகும்போது அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இது எதில் முதலீடு செய்தால் அதிக வட்டி கிடைக்கும், அதிக லாபம் கிடைக்கும், அதை இடத்துல போடுவோமா, அல்லது வீட்டில் போடுவோமா, அல்லது தங்கத்தில் போடுவோமா, அல்லது யூனிட் ட்ரஸ்ட்டில் போடுவோமா, எல்ஐசியில் போடுவோமா, இப்படி யோசிக்கிறாங்க. அந்த பணத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை பெருக்குவதற்கு என்ன வழி என்று யோசிக்கிறார்கள். அது மாதிரி தான் அவனு யோசித்தான். அவன் அது பெருக்கிறது கூட யோசிக்கலை, சேமிக்கிறதுக்கு தான் யோசித்தான். நிலம் நல்லா விளைஞ்சிருக்கு, இந்த தானியத்தை நிறைய சேர்த்து வச்சோம்னாக்கும் அநேக வருஷத்துக்கு நாம் அப்படியே நிம்மதியாக சாப்பிட்லாம். ஸோ ஹிஸ் ட்ரஸ்ட் இன் ஹிஸ் கிரைன்ஸ், அவன் விளைந்த அந்த கிராப் மேலே, அவனுக்கு விளைந்த அந்த தானியத்தின் மேலே தான் அவன் நம்பிக்கை வைக்கிறான். அநேக வருஷத்துக்கு நான் புசித்து குடித்து, சரிப்பா உனக்கு நிறைய பணம் இருக்குது. இன்றைக்கி பணத்தை நிறைய பேர் அப்படி தான் சேமிக்கிறாங்க. ஆண்டவர் என்ன கேட்குறாருன்னா, பணமே சுகத்தை தர முடியுமா, பணமே உனக்கு மகிழ்ச்சியை தர முடியுமா, பணமே உனக்கு பாதுகாப்பை தர முடியுமா? அநேக நேரங்களில் பணம் தான் இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை. கொள்ளை எங்கே நடக்கும், ஏழை குடிசையில் கதவை திறந்து போட்டு வெளியே தூங்கிட்டு இருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது. அங்கே போய் என்னத்தை எடுக்கிறது, கொஞ்சம் பழைய சோறு ஒன்றா இருக்கும், இல்லைன்னாக்க ஏதாவது உப்பு மிளகாய் இருக்கும், அவ்வளோதான். அங்கே திருட போக மாட்டான், கதவு திறந்து கிடக்கும். ஆனால் வசதியானவங்க பல பூட்டு போட்டு பூட்டி வச்சுருப்பாங்க, உள்ளே போய் திருடி கொள்ளையடிச்சிட்டு போவான். காரணம் என்ன, அங்கே இருக்கிற இடத்துல தான் அடிக்க முடியும். ஸோ பணமே அவனுக்கு பாதுகாப்பற்ற தன்மையை தான் கொண்டு வருது. ஆனாலும் அந்த பணத்தை சேகரிக்க விரும்புகிறாரு. அப்போ இவன் என்ன நினைக்கிறான்னாக்கா, ஹீ ட்ரஸ்ட் ஃபார் ஹிஸ் செக்யூரிட்டி, ஃபார் ஹிஸ் ஃபியூச்சர், அவனுடைய எதிர்காலத்துக்கு, அவனுடைய தேவைக்கு இந்த பணம் உதவும் என்று நினைக்கிறான். ஆண்டவன் என்ன சொல்ல, இன்றைக்கி ராத்திரி சாக போகிறடா பாவி, நீ சேர்த்து வச்சது உனக்கு எப்படி உதவும்? அந்த பணம் உன் ஜீவனை பாதுகாக்க முடியுமா, உன்னுடைய வாழ்க்கைக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? அந்த பணம் உன் நிம்மதியை தர முடியுமா? பணம் உனக்கு சமாதானத்தை தர முடியுமா? பணம் உனக்கு சுகத்தை தர முடியுமா? ஒரு பணக்காரர் புற்றுநோய் கடைசியில் காப்பாற்ற முடியாமல் இறந்துட்டாராம். அவர் ரத்தத்தினால் எழுதி வச்சாராம், இவ்வளோ பணமும் எனக்கு என்னுடைய உயிரை காப்பாற்ற முடியவில்லை. மகா அலெக்சாண்டர் குறித்து சொல்லுவாங்க. அவன் இறந்த பொழுது அவன் ஒரு குறிப்பு எழுதி வைத்திருந்தானா. அதில் என்னன்னாக்கும், பெரிய மருத்துவர்கள் தான் என்னுடைய சடலத்தை அவர்கள் தூக்கி செல்ல வேண்டும், என்னுடைய கைகள் இப்படி வெளியில் நீட்டி இருக்க வேண்டும், நான் சம்பாதித்து வைத்ததான பொக்கிஷங்களை எல்லாம் தெருவில் எல்லாரும் இறைச்சிட்டு போகணும், என்னுடைய காஃபின், அதாவது என்னுடைய பிணத்தை சுமந்து செல்கிறதான பெட்டி போகும் பொழுது அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு என்ன காரணம்னா, ஏன் மருத்துவர்கள் சுமந்து போகணும்னாக்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பெரிய மருத்துவர்கள் கூட என் உயிரை காப்பாற்ற முடியவில்லை என்று வெளியரங்கமாகும்படிக்கு மருத்துவர்கள் என்னுடைய பிணத்தை சுமந்து செல்ல வேண்டும் என்று சொன்னான். அதுக்கடுத்து, நான் சம்பாதித்ததான என் சம்பாத்தியத்தில் நான் எதையுமே எடுத்து செல்லவில்லை, வெறுங்கையனாக தான் நான் போகிறேன். இந்த உலகத்தில் எப்படி வந்தேனோ நிர்வாணியாய் வந்தேன், தாயின் வயிற்றிலிருந்து நிர்வாணியாய் போகிறேன் என்று சொல்லுவது போல், அவன் தன் கையை இப்படி வெளியில் இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கணும்னு சொன்னானான். வெளியில் எல்லாரும் பார்க்கட்டும், நான் இங்கே சம்பாதித்தது எதுவுமே நான் கொண்டு போக முடியல, இங்கே தான் விட்டுட்டு போகிறேன். அப்போ இந்த உலகத்தில் நான் சம்பாத்தியத்துக்காக நான் பண்ணக்கூடிய பிரயாசத்துக்கு என்ன பலன்னாக்கும், ஐ cannot டேக் எனிதிங் வித் மீ, என்னுடன் நான் எதையும் எடுத்து சொல்ல முடியாது. அடுத்து என்னன்னாக்கும், அங்கே நான் சம்பாதித்தது எல்லாம் எல்லாருக்கும் இறங்க அள்ளி அப்படின்னா, அது இப்போ இட் ஹஸ் பிகம் யூஸ்லெஸ் டு மீ, இனிமேல் அது இருந்து நான் என்ன செய்ய முடியும், நான் அனுபவிக்க முடியாது, எல்லாருக்கும் இறங்கின்னு சொன்னான். இதெல்லாம் நமக்குள்ள ஒரு பெரிய பாடத்தை நமக்கு கற்பிக்க வேண்டும். என்னென்னாக்கும், நாம் சேர்த்து வைத்தது, அந்த பணக்காரன் ஆண்டவர் தான், நீ சேர்த்து வைத்தவள் யாருடையவளாகும், உனக்கு உதவுமா அது? நீ எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் நீ எதை குறித்து கவலைப்படுகிறாய்? நித்தியத்துக்கு நீ எதை எடுத்து செல்ல முடியுமோ அதை குறித்து உன் கவலை இல்லை. கீழானவைகளை தான் இன்னும் தேடிக்கொண்டு இருக்கிறாய். நிலையற்றது, நீ எடுத்து செல்ல முடியாதது, உனக்கு நிம்மதியை தராதது, உனக்கு பாதுகாப்பு தராதது, உன் ஜீவனை நீட்டிப்பதற்கோ சுகத்தை தருவதற்கோ அல்லது சமாதானத்தை சந்தோஷத்தை தருவதற்கோ இந்த பணம் உனக்கு உதவாது. பட் யூ திங்க் எவ்ரி திங் இஸ் மணி. நீ எல்லாமே பணம் தான் நினைக்கிற. பணம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், சேமித்து வச்சா பல வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கலாம். அந்த பணம் உன்னை காப்பாற்றாது. இப்படி தான் ஒரு பாடத்தை ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். அருமையானவர்களே, இந்த பணம் உலகத்தில் எத்தனை பேர் இன்றைக்கி அலையிறாங்க. ஒரு மனிதன் சாப்பாட்டுக்கு இல்லை,
பாருங்கள், இங்கே எழுதியிருக்கு, பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹாவ். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அடிக்கடி நம்ம பண ஆசை குறித்து பேசுகிறோம், ஆனால் இன்னும் மக்கள் பண ஆசைன்னா என்னென்னு தெரியாமல் இருக்கிறாங்க. பண ஆசை என்னென்னா, நான் அநியாயமாக திருடலை, நான் லஞ்சம் வாங்கலை, நான் ஏமாத்தலை, ஒருத்தனையும் கொள்ளையடிக்கலை, அதனால் பண ஆசை இல்லைன்னு தான் நினைக்கிறாங்க. பண ஆசை என்பது என்ன? யூ ஆர் ட்ரஸ்டிங். உன் நம்பிக்கை பணத்தில் மேல் இருக்கிறது. உன் எதிர்காலத்துக்குரியதான பாதுகாப்பு, சுகம், சொத்து எல்லாமே, உன் நம்பிக்கை எல்லாமே அந்த பணத்தின் மேலே வச்சுருக்கிற. அதனால தான் பணம் பணம் பணம்னு அலையிறாங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 8லேருந்து வாசிங்க. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். யார் அப்படி இருக்கா? உண்ணவும் உடுக்கவும் இருந்தா? வித் ஆல் மை ஹார்ட் நவ் ஐ கேன் சே, ஆண்டவரே எனக்கு என்ன தேவையோ அது இருக்குது. நான் யார் இடத்துல எனக்கு கொடுங்கன்னு கேட்குறதே இல்லை. ஏன்னாக்கும் என் தேவையை தேவன் சந்திக்கிறார். ஐ ட்ரஸ்ட் இன் காட். நான் தேவனை விசுவாசிக்கிறேன். என் நம்பிக்கையெல்லாம் தேவன் பேரில் இருக்குது. எனக்கு ஒரு குறையும் அவர் வச்சதே இல்லை. யார் இடத்துல எனக்கு கொடுங்க நான் கேட்டதே கிடையாது. யாரும் கொடுக்கலன்னு அதை பற்றி கவலைப்படுறதும் கிடையாது. ஏன்னா காட் ஹஸ் கிவன் மீ ஏ கம்ப்ளீட் ரெஸ்ட். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளர வளர நமக்கு கிடைக்கக்கூடியதான பெரியதான ஒரு பொக்கிஷம், ஆசீர்வாதம் என்னென்னா, ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கை, எதன் மேலேயும் கவலைப்படாத ஒரு வாழ்க்கை, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை. இது 2 தான். இளைப்பாறுதலும் சமாதானமும் நமக்குள்ளே வளரலைன்னா நம்ம இன்னும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேங்கி தான் நிற்கிறோம். யூ மஸ்ட் பி அட் ரெஸ்ட் வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் அஸ். ஆனால் அதில் அப்பப்போ நம்ம சோதிக்கப்பட முடியும். நான் இல்லைன்னு சொல்லலை. ஐயோ கம், அதாவது நான் வந்து இப்போ ஐயோ பிகம் விக்டோரியஸ் ஈவன் இன் த பாயிண்ட் ஆஃப் டெம்டேஷன் சொல்லலை. சோதனை வரும், நமக்கு பொருளாசை குறித்து சோதனை வரலாம். ஆனால் அதை நம்ம ஈஸியாக மேற்கொள்ள முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அப்படி தான் வாழ்ந்தார். நமக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது அல்ல, தேவன் நம்மோடு இருக்கிறாரா அதுதான் முக்கியம். தேவன் நம்மோடு கூட இருந்தால் we have everything. if Jesus is with us we have everything. நமக்கு எல்லாமே இருக்குது. அதனால தான் ஒருத்தர் பாட்டு படித்தாங்க, எல்லாம் இயேசுவே எனக்கு எல்லாம் இயேசுவே. அருமையானவர்களே, அந்த நிலைமைக்கு நம்ம வளரணும். நம்ம வந்து ஏன் அப்படி இருக்க முடியுது அப்படின்னா, he is taking care of us. நமக்கு ஒரு தேவையும் இல்லாதபடிக்கு தேவனே நமக்கு, he is a provider. அவர் நமக்கு போஷிக்கிற தேவன். he is taking care. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குழந்தையாக இருக்கும்பொழுது தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடுங்கன்னாரு. தூக்கிட்டு ஓடுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு தேவையானதான தங்கத்தையும் வாசனை திரவியலையும் கொண்டு வந்து அங்கே காணிக்கையாக கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ ஒரு செலவு வருவதற்கு முன்னதாகவே அங்கே போய் எத்தனை வருஷம் அங்கே இருக்கும்போது ஈஸியாக மாற்றக்கூடியதான பொருள் வந்து தங்கம். இன்றைக்கி தங்கம் எந்த நாட்டுக்கு போனாலும் விற்கலாம், செல்லுபடியாகும். ரூபா நோட்டு சில நாட்டில் செல்லாது, ஆனால் தங்கம் செல்லும். வாசனை திரவியல் அந்த காலங்களில் அது ரொம்ப மதிக்கப்பட்டதாக இருந்தது. எங்கே போனாலும் அது செல்லும். ஏர்போர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள்லாம் அங்கே விற்பாங்க. ஸோ இப்படிப்பட்டதான காரியத்தை அவருக்கு செய்தார். ஸோ ஹீ இஸ் அவர் ப்ரொவைடர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், மற்றதெல்லாம் அவர் கூட கொடுக்கப்படும். அதனால தான் பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹாவ். உனக்கு என்ன இருக்கோ அதில் திருப்தியாரு, தேவன் தருவார். முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடு, மற்றதெல்லாம் தேவன் உனக்கு கொடுப்பார். உனக்கு உணவு, உடை, என்ன தேவையோ அதை தருவார். என்னை பணக்காரனாக்குவார், ஆணையாக்குவார், குதிரையாக்குவார்னு சொல்லலை. எல்லாரையும் அப்படி ஆக்கணும் நம்மளால் வந்து ஆண்டவரோடு கூட இருக்க முடியாது. ஒரு சிலர் மாத்திரம்தான் ஆபிரகாம் போல பெரிய சீமானாக இருந்தாலும் கூட அவர் நம்பிக்கை தேவன் பேரில் வச்சுருந்தாங்களே ஒழிய பொருள் மேல் வைக்கவே இல்லை. அநேகம் பேர், ஒரு பணக்கார வாலிபனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் வேதத்தில். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் வாசிங்க, 23-24 வாசிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, ஐஸ்வர்யவான் இன்னைக்கு பாருங்க, நிறைய சுவிசேஷம் சொல்லுகிறவர்களே வந்து தேவன் உன்னை பணக்காரர் ஆக்குவார்னு சொல்றாங்க. ஒரு சில ஊழியக்காரர்கள்லாம் வந்து கேம்ப் போட்டு எப்படி பணக்காரர் ஆகுது அப்படின்னே வந்து போதிக்கிறாங்க. அதை நம்பியும் போய் மக்கள் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கொடுத்து அந்த கூட்டங்களில் போய் கலந்துக்கிறாங்க. பணக்காரன் ஆகுது எப்படி, ஹவு வி கேன் பிகம் சக்ஸஸ்ஃபுல் இன் ஏர்னிங் மணி, பிஸ்னஸில் எப்படி நம்ம வந்து சக்ஸஸ் ஆகலாம், கிறிஸ்தவர்கள் எப்படி வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆகலாம், இப்படிலாம் வந்து கோச்சிங் கிளாஸ் மாதிரி நடத்தி என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் வசூல் பண்ணுறாங்க. 500 1000. ஏன்னா அவன் பணக்காரனாக அதுக்கான வழி அது. வேலை இல்லாதவர்களுக்கு நான் வந்து வேலை வாய்ப்பை தரேன்னு அட்வர்டைஸ் பண்ணுவான். 100 200 கட்டும்பான். அவன் வேலை இல்லாததுக்கு சம்பாத்தியத்தை வழியை கண்டுபிடிக்கிறான் நம்மளை வச்சு, அட் த காஸ்ட் ஆஃப் மெனி புவர் பீப்புள். இன்னொருமானவர்களே, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் வந்து
ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் ஐஸ்வர்யான் ஆகணும்னு தான் நம்மளும் விரும்புகிறோம், ஐஸ்வர்யம் ஆகணும்னு தான் நிறைய பேர் விரும்புகிறாங்க. பணக்காரன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்ப அரின்னு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, ஏதோ கொஞ்ச காலம் இந்த பூமியில் நல்லா வசதியாக வாழ்ந்துட்டு போனோம்னு நினைக்கிறாங்க. அப்போ நித்தியத்தை குறித்து நம்முடைய எண்ணம் என்ன? உணவும் உடுக்கும் எனக்கு இருக்குது, போதும், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் வாட் ஐ ஹாவ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அருமையானவர்களே, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தான் சொல்லி வச்சுருக்காரு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னா உன் லட்சணம் இப்படி தான் இருக்கணும். சும்மா தேவனுடைய பிள்ளைகளின் பேரை வச்சுக்கிட்டு உன் இஷ்டப்படி வாழக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், பரிசுத்தவான்கள் மத்தியில் வேசித்தனம் சொல்லப்படுகிறது, பரிசுத்தவான்கள் மத்தியில் பண ஆசை. இவர்கள் இன்றைக்கி நிறைய சர்ச்சுகள் என்னென்னா கொடு கொடு கொடு, ஆண்டவர் உனக்கு கொடுப்பார். அப்போ உனக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டாரா? எனக்கு நீ கொடுப்பா, உனக்கு ஆண்டவர் கொடுப்பார். அதே வார்த்தையை திரும்பி அவர்கிட்ட சொன்னால், பாஸ்டர் ஐயா எனக்கு நீங்கள் கொடுங்க, உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொன்னால் சரி, அவங்கள வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருடைய நம்பிக்கை எல்லாம் ஜனங்கள் கொடுத்தாதான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜனங்களுக்கு என்ன வாக்கு பண்ணுறாங்க? ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாருங்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு கொடுப்பாருங்கிற விசுவாசம் அவங்களுக்கு இருந்தால் பணத்தை பற்றி ஏன் பேச போகிறாங்க? நம்ம எவ்வளோ நாட்களாக நம்ம நம்முடைய சபையில் நம்முடைய மூத்த சகோதரர் மூலமாக நம்ம பெற்ற வெளிச்சம், ஒரு கால் நம்ம கான்ஃபரன்ஸில் கூட நம்ம காணிக்கை பெட்டி வைப்போம், காணிக்கை பற்றி நம்ம பேசுகிறதே இல்லை. ஆனால் ஒரு கால் நமக்கு குறைவு வந்ததே கிடையாது. நம்ம சபையில் ஒரு காலம் காணிக்கை எடுக்கிறது இல்லை, காணிக்கை பற்றி பேசுகிறதில்ல. எப்போ ரொம்ப ரேராக ஆண்டவர் சொன்னார்ன்னு வேணால் சொல்லுவோமே ஒளி, ஒரு காலம் அதை பற்றி பேசுகிறதே இல்லை. எவ்வளவு பணம் வருது, எவ்வளோ பணம் செலவழிக்கிறோம் சொல்கிறதே இல்லை. ஆனால் ஒரு காலம் நமக்கு குறைவு வந்ததே இல்லை. அருமையானவர்களே, இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையை ஆண்டவர் தரும்படிக்கு நம்ம ஜெபம் பண்ணணும். பொருள் ஆசைங்கிறது எந்த வடிவத்தில் வந்தாலும் சரி, நம்ம நம்பிக்கையை பொருள் மேலே வச்சாலும் சரி, அல்லது பொருள் தான் எனக்கு பாதுகாப்பு தரும் என்று நினைத்தாலும் சரி, அந்த பணம் இருந்துச்சுன்னா நம்ம எதிர்காலத்தை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயெல்லாம் நினைக்கலாம். நீ லட்சமாக சம்பாதிக்கிற, ஆனால் கடைசியில் உனக்கு ஒரு வியாதி வந்து அந்த லட்சத்தை பூரா கொண்டு போய் வாங்குறதுக்கு அங்கே ஒருத்தன் ஆஸ்பத்திரி கட்டி வச்சுருக்கான். இன்றைக்கி சர்வீஸ்க்காக ஆஸ்பத்திரியில் நிறைய இடங்களில் பணம் சம்பாதிக்கக்கூடிய இடமா மாறிடுச்சு. அங்கே போனீங்கன்னா சரி, ஒரு சின்ன இதுகளுக்கு கூட பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் ரூபா செலவழிக்க வேண்டியிருக்கு. ஏழை எளியோரெலாம் அங்கே செலவழிக்க முடியாது. காரணம் என்னென்னா அவங்க பண ஆசை உள்ளவங்க. அவங்ககிட்ட பண ஆசை இருந்துச்சுன்னா கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மக்கிட்ட பண ஆசை இருக்குது, அதை யோசிக்க மாட்டேங்க. அதனால் பண ஆசையின் பேர் முதலாய் பரிசுத்தவான்கள் மத்தியில் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் சொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறத ஆண்டவருடைய விருப்பம். பண ஆசை என்னென்னா பணத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறது, பணம் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறது, பணம் எதிர்காலத்திற்கு எனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைப்பது, பணத்தை வைத்தே எல்லாம் நினைக்கணும்னு சொல்லி பாருங்கள். ஏழை எளிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்டெலிஜென்ஸை கொடுக்குறாரு. அந்த பிள்ளைகள் வந்து பெரிய பெரிய கல்வி ஸ்தாபனங்களில் போய் படிக்க முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன நல்ல கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறோம் பிள்ளைகளுக்கு பணம் சம்பாரிச்சு, அது தப்பு ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு இருந்துச்சுன்னா செய்யுங்க. ஆனால் பண வசதியே இல்லாத ஒரு பிள்ளை கூட பெஸ்ட்டாக ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு இன்டெலிஜென்ஸை கொடுத்து வந்துடுறாங்களே டாப்பில். எப்படி அது? ஒரு ஆட்டோக்காரருடைய பிள்ளை படிச்சிச்சு, ஒரு சாதாரண தொழிலாளனுடைய பிள்ளை இப்படி வந்து ஃபஸ்ட்டாக வந்துருச்சு அப்படிலாம் பார்க்குறோமே, எப்படி அது? காட் கேன் டூ எனிதிங். நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய பிள்ளை நம்மளை ஆசீர்வதிக்கிறவருடைய ஒரு காரியம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுப்பார், நல்ல படிப்பை கொடுப்பார், நல்ல திறமையை கொடுப்பார். அது தேவன் தர முடியும். இன்றைக்கி நிறைய பணக்காரருடைய பிள்ளைகள் மக்கா இருக்கிறாங்க. நிறைய பணக்காரருடைய பிள்ளைகளுக்கு எல்லா வசதி இருக்கும், கார் பங்களான்னு. அவங்க ஸ்கூலுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா பெரிய பந்தாவோடு வருவாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் படிப்பில் தே வில் பி வெரி டல் ஹெட்டட், ஒன்றும் படிக்க முடியாது. காரணம் என்னென்னாக்கும் தேவனால் வரக்கூடிய ஆசீர்வாதம் தான் அவனுக்கு அறிவை தரும், திறமையை தரும், எல்லாத்தையும் தரும். அதனால தான் எல்லாமே நீர் தந்தது, என் ஞானம் கல்வி செல்வம் எனக்குள்ள தான் எல்லா ஆசீர்வாதங்களும் நீங்கள் தந்தது ஆண்டவரே அப்படின்னு சொல்ல நம்ம கற்றுக்கலேன்னு சொன்னால் நாம் வந்து காற்றை கற்பம் தெரிவிக்கிற மாதிரி தான். தேவனுடைய பக்தியை என்று சொல்வதெல்லாம் வெறும் வீண். எனவே அருமையானவர்களே, நாம் வந்து அநேக வசனங்களை நம்ம அடிக்கடி தியானிக்கிறோம். பணத்தை நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். யூ மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல். பாருங்கள், நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். பணத்தை சம்பாதிக்கிற விதத்தில் லஞ்சம் வாங்கியோ, ஏமாத்தியோ, எடையிலையோ, தரத்திலையோ, அல்லது நம்ம பேசுகிற வார்த்தைகளையோ, பொய் சொல்லியோ நம்ம பணம் சம்பாதிச்சோம்னு சொன்னால் அது பொருளாசை. அது வந்து நம்ம சம்பாதிக்கிற விதத்தில் அநீதி உள்ளவங்களாக இருக்கிறோம்னு அர்த்தம். அநீதி, யூ ஆர் ஏர்னிங் இன் அன் அன்ரைட்டியஸ் வே. அநீதிமாக, அதாவது நேர்மையாக இல்லாமல், நீதியாக இல்லாமல், வார்த்தையில் ஏமாற்றி. பாருங்க, நிறைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம், ப்ரோக்கரேஜ் பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் நிறைய பொய் சொல்லுவாங்க. அப்படி இந்த இடத்துல இடம் வாங்க, இன்னைக்குள்ள தாங்க பைபாஸ் ரோடு வருதும்பாங்க.
பைபாஸ் ரோடு வருதுன்னு எவனா ஒருத்தன் பேசிட்டான்னா எல்லாரையும் நம்ப வச்சு பழைய இடத்த விற்று போடுவாங்க. அப்படி தான் நிறைய இடங்கள்ல. ஏன் மணி, லாட் ஆஃப் மணி. எப்படின்னாக்கும் அவங்களுடைய இன்னொருவரை ஏமாற்றி பொய் சொல்லி, அதான் நேர்மையான வழியில் சம்பாதிக்கணும். இடையில ஏமாற்றக்கூடாது, தரத்தில் ஏமாற்றக்கூடாது. ஒருத்தர் சொன்னார், பால் கடையில் நான் வேலை பார்த்தேன், அந்த ஓனர் வந்து நேற்றோட டியூ டேட் முடிஞ்சிருக்கும், அதை அப்படி அடித்து விட்டுவிட்டு இன்றைக்கி தான் வந்தது, அது எல்லாம் இப்படி தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இன்னும் 2 நாளைக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லுங்கம்பாங்க. நேற்று வந்து கீரையாக இருக்கும், சாதாரண ஒரு கீரை 10 ரூபா 20 ரூபாய்க்கு விற்கிற கீரை கட்டு, அதில் தண்ணியை தெளித்து இது உடனே அந்த கடைக்காரர் சொல்லுவாரான், இன்றைக்கி தான் காலையில் பிடிங்கி வந்தது, வெயிலுக்கு வாடி போச்சுன்னு சொல்லுங்கம்பாங்க விற்கிறது. நான் அந்த கடையிலே வேலை செய்யலைன்ட்டு நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஒருத்தர். சாதாரண பிஸ்னஸில் தொடங்கி பெரிய பிஸ்னஸ் வரைக்கும் வந்து போய், ஏன்னா பொருளாசை. அப்புறம் அவங்க வந்து தரத்தில் ஏமாத்துறாங்க. இன்றைக்கி பாருங்கள், நிறைய மருந்து நம்பி வாங்க முடியல, தேனை நம்பி வாங்க முடியல, பாலை நம்பி வாங்க முடியல, எல்லாத்துலேயுமே கலப்படம் இல்லாத எந்த பொருளையும் இப்போ நம்மளால் வாங்க முடியும். இது வந்து சுத்தமானது. யாராவது சொல்ல முடியுமா இது சுத்தமான பால்? கடையில் வாங்குறமே நிறைய ஸ்டால்லாம் வச்சு விற்கிறாங்களே பாக்கெட் போட்டு, அதுக்கப்புறம் சுத்தமான பாலா? சுத்தம் இல்லாத பால். அதில் இருக்கிறது கொஞ்சம் பால் இருக்கும், அவ்வளோதான். அதில் வேறு என்னென்ன கலந்துருக்கோ தெரியல. அதே மாதிரி தான் எண்ணெயில் கலப்படம். தண்ணியோட சுத்தமான தண்ணி கிடைக்கலங்க இன்றைக்கி. அப்படி தான் வாட்டரில் பியூரிஃபைடு வாட்டர்னு விற்கிறானே, அதில் பார்த்தீங்கன்னா சில நேரம் பூச்சி ஓடிக்கிட்டு இருக்கும். எப்படின்னா அதில் ஏமாத்துறானுங்க. சும்மா சாதா தண்ணி அடைச்சி பியூரிஃபைடு வாட்டர்னு விற்கிறான். அவன் லேபிளை தான் நம்ம பார்க்குறோம், உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது. ஆக எல்லா இடத்துலையும் பொருளாசை உள்ள மனிதர்கள் அவர்கள் தங்களுடைய தந்திரத்தினால பழைய காரியங்களை வந்து ஏமாத்துறாங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் பொருளாசைங்கிற பேரே கேள்விப்படக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? இப்படி தேவனுடைய பிள்ளைகள் செய்யக்கூடாது. இடையில ஏமாற்றக்கூடாது, தரத்தில் ஏமாற்றக்கூடாது, வார்த்தையில் பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளையடிக்கிறதும் அடுத்தவன் பொருளை வந்து வாங்குறதான் பொருளாசையை நினைக்கக்கூடாது. நம்மளுடைய நம்பிக்கையை பொருள் மேலே வச்சு நாம் வந்து பாருங்கள், நிறைய பேர் சபை கூடி வரதை விட்டு விட்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தில் ஒருத்தன் வந்து ஓய்வு நாளில் விறகு பொறுக்க போனான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது? நம்ம சபையில் உள்ள எல்லாருக்கும் என்ன தண்டனை சொல்லுங்கள் சத்தமாக? கல்லால் எறிந்து கொள்ள சொன்னார். யாரு? தேவன் சொன்னார். மோசே போய் கேட்குறாரு என்ன செய்யணும். அதுக்கு முதல் வசனத்தில் எழுதியிருக்கு, என்னாகும் 14வது அதிகாரத்தில் முன்னாடி பாருங்கள். நமக்கு வந்து சபையார் எல்லாரும் சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப மிஞ்சி மிஞ்சி போகிறீங்கயா, ஒரு விறகு பொறுக்கணுக்கு வந்து கல்லால் எரிஞ்சு கொள்ளணுமா ஓய்வு நாளில் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தேவன் எப்படி பார்க்குறாருன்றத அவங்க புரிஞ்சுக்கல. தேவன் எப்படி பார்க்குறாரு, மனுஷன் எப்படி பார்க்குறான்? 15:32 என்ன வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்கள். விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தவர்கள் அவனை மோசே, ஆரோன் என்பவரிடத்திற்கும் சபையார் அனைவரிடத்திற்கும் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும். சபையார் எல்லாரும் அவனை பாளையத்திற்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார். அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லறிந்தார்கள். அவன் செத்தான். இப்போ சபையார் என்ன சொல்றாங்க பாருங்க. 3வது வசனம் வாசிங்க. 16:3. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள். சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே. இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். எல்லாரும் சொல்றாங்க, நீங்க மிஞ்சி மிஞ்சி போறீங்க. ஏன்னா விறகு பொறுக்கணும்னு கல்லார் எரிஞ்சு கொள்ளணுமா? அவன் என்ன பெரிய கொலை செஞ்சுட்டானா, திருடிட்டானா? இப்படிதான் நம்ம நினைக்கிறோம். தேவன் எப்படி பார்க்கிறார் பாருங்க. 14வது அதிகாரம், 15வது அதிகாரத்திலே 27 வாசிங்க. 27. ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தானாகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன். ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன். அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். போதும். 30வது வசனம். அறியாமல் செய்தவன், தெரியாமல் செய்தவன். அன்றியும் தேசத்திலே பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய் யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான்.
அந்த ஆத்துமா தன் ஜனத்தாரில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக வேண்டும். துணிகரமாக செய்கிறது, டூயிங் டெஃபினெட்லி, டெலிபரேட்லி, தெரிஞ்சே செய்கிறது. இங்கே ஒன்று என்னென்னா அன்இன்டென்ஷனலி, விருப்பம் இல்லை, விரும்பலை, அறியாமையினால பாவம் செய்கிறது. அப்போ தேவன் அப்படி பார்க்குறாரு. பாவம் அந்த செயல் என்னன்னு பார்க்கல, அது விறகு பொறுக்கிறது தான். ஆனால் அவன் எதுக்காக செஞ்சான் பாருங்கள். தாவீதும் அவனோடு கூட இருந்தவர்களும் போய் தேவ சமூகத்து அப்பங்களை சாப்பிட்டாங்க. இயேசுனுடைய சீஷர்கள் கதிர்களை கொன்று ஓய்வு நாளில் சாப்பிட்டாங்க. இல்லை, ஓய்வு நாளில் கதிர்களை கொண்டு சாப்பிடுவதெல்லாம் பாவம்னு சொல்லி சொன்னாங்க. ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவர் பசியினால் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி தாவீது தேவ சமூகத்து அப்பங்களை அந்த ஆசாரியன் கொடுத்தான். இதுதான் இருக்குது, இது தேவ சமூகத்தை விட்டு எடுத்த அப்பந்தான், நீ சுத்தமாக இருந்தால் இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டான். தேவன் அதை நியாயப்படுத்தினார். அப்போ தேவன் எப்படி பார்க்குறார்? ஒரு மனுஷன் பாருங்கள், ஒரு சபையில் இப்படி தான், ஒரு கொரோனா பீரியடில் வேலையே இல்லை. ஒருத்தர் போய் வேலைக்காக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெகு தூரத்தில் போய் வேலை செய்ய போனார். வேலை செய்ய போவோம், அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணும், காசே இல்லை. அப்படி வெகு தூரத்தில் போய் சம்பாதிக்க போகும்போது அந்த ஊரில் சபை இல்லை, அவரால் போக முடியல. அப்போ அந்த சபையினுடைய மூத்த சகோதரர் நீங்கள் இப்படி ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வராமல் இப்படி போய் குடும்பத்தையும் விட்டுட்டு போய் நீங்கள் தூரத்தில் சம்பாத்தியத்துக்கு போயிட்டீங்களே, நீங்கள் இப்படி போகலாமான்னு கேட்டார். அவர் ஐயா, என் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு வழி இல்லை, என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்துக்கு நான் சாப்பாடு போடணும், எனக்கு வேலை இல்லை. அப்போ தூரத்தில் நான் வேலை வைக்க போகிறேன், அங்கே தான் எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அங்கே எனக்கு வழி இல்லை சபைக்கு போக அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இன்றைக்கு ஒருத்தர் பசியினால், அதான் அவர் பாருங்கள், அவருக்கு பசியினால் அவருடைய குடும்பத்துக்கு வேறு வழி இல்லாமல் போகிறார், வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் இன்றைக்கி நமக்கு எல்லாமே இருந்தாலும் சரி, ஒருத்தர் போய் ஞாயிற்றுக்கிழமை அதை அப்புறம் பார்த்துக்கணும் அப்படின்னா என்ன? இட் இஸ் எ சீரியஸ் மிஸ்டேக். ஒரே செயல், ஒருத்தர் பசியினால் தேவை நிமித்தம் வழி இல்லாமல் செய்கிறார், அவருக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். ஏன்? அவனுக்கு வேறு வழி இல்லை. ஆனால் இன்னொருவனுக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் நம்ம போய் ஞாயிற்றுக்கிழமை அது என்ன பெரிய இதாக? பைபிளில் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போனால் பாவம்னு எங்கேயுமே இல்லையே, நியாயம்தான். ஆனால் உனக்கு தேவன் எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார்ல, அப்போ ஏன் நீ சபை விட்டுட்டு போகணும்? ஐயா, போகிற இடத்துலையாவது ஒரு சபைக்கு போகலாம்ல, அது போகிறதில்ல. காரணம் என்னென்னா, இதெல்லாம் பார்த்துக்கிடுவோம், இது என்ன பெரிய விஷயமா? ஒரு நாளைக்கு சபைக்கு போகலன்னா என்ன இப்போ? ஆனால் அதே சபைக்கு வர வேண்டாம் நிறுத்துங்க, ரெக்கமெண்டேஷன் மேலே ரெக்கமெண்டேஷன் வருவாங்க, கீழே தொடங்கி மேலே வரைக்கும் ஐயோ சபைக்கு விட்டுறாங்க, நீங்கள் வாங்கன்னு சொல்லுங்கள், நினச்சா வருவாங்க, நினச்சா வர மாட்டாங்க. இன்றைக்கி நிலைமை இப்படி பார்க்கும்போது நமக்கு வேதனையாக இருக்குது. சபை கூடி வருதில் சர்வசாதாரணமாக விட்டுக்கூடக்கூடியவர்களை எப்படி விசுவாசின்னு சொல்ல முடியும்? நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, உண்ண உணவு, உடுத்த உடை, நமக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இருக்குது. எல்லாம் இல்லை, ஒருத்தர் பசி நிமித்த வேலைக்கு போயிட்டாருன்னா பரவாயில்ல. ஆனால் எல்லாம் இருந்தும் சபையை அசட்டை பண்ணிட்டு போகிறாங்கன்னா அது என்னன்னு சொல்கிறது? துணிகரமாக செய்கிறார்கள், பண ஆசையினால் செய்கிறார். காசு தான் கடவுள், இயேசு கடவுள் அல்ல. ஆனால் சொல்கிறது என்ன சொல்கிறோம்? இயேசு கடவுள்னு சொல்கிறோம். மணி ஹஸ் டேக்கன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் விச் பிலாங்ஸ் டு காட். தேவனுக்கு சேர வேண்டிய முதல் இடத்தை பணம் எடுத்து கொண்டு விட்டது. பி கேர்ஃபுல். முதலாவது இடம் தேவனுக்கு. அதே சமயத்தில் நம்ம அறியாமையினாலேயோ அல்லது வசதி இல்லாமையினால அல்லது பணம் இல்லை, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும், தட்ஸ் ஓகே, அது பண ஆசையினால் செய்யலாம். அப்போ தேவன் ஒவ்வொரு காரியத்துக்கும் உள்நோக்கம் என்ன என்று பார்க்கிறார். ரோமர் 2:16 வாசிக்கிறோம். வாட் இஸ் தி இன்டென்ஷன், வாட் இஸ் யுவர் மோட்டிவ், வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட். பணத்தின் பால் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, தேவன் பால் உன்னுடைய அபிப்பிராயம் என்ன, உன் என்ன நோக்கத்தோடு கூட இதை செய்கிறாய், உன் உள் நோக்கம் என்ன? இப்படி பார்த்து தான் தேவன் பாவத்தை வகையிருக்கிறார். எல்லாம் பாவம்தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மனுஷன் பசியினால் போய் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவான், சபைக்கு வராமல், தேவன் அவனை இக்னோர் பண்ணலாம். அவனுக்கு வியாதியாக இருப்பான், வர முடியாமல் இருப்பான், தட்ஸ் ஓகே. ஆனால் எல்லாம் இருக்குது, அசட்டை பண்ணிட்டு போகிறோம். நினச்சா சபைக்கு வருவான், நினச்சா வரல. வேறு வேலை வெட்டி இல்லை, 1000 ரூபா சம்பளம் கிடைக்கிறதுல 5000 ரூபா தரோம்னா சரியா, சபை அப்புறம் பார்த்துக்கலாம். மணி ஹஸ் டேக்கன் காட்ஸ் பிளேஸ், தட் ஹஸ் பிகம் an idol. பணம் தேவனுக்குரிய முதன்மை ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு விட்டது. ஆனபடினால அது விக்கிரகம். விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 21:8 எழுதியிருக்குங்க, விக்கிரக ஆராதனைக்காரர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, பொருளாசைக்காரர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நம்ம பார்த்தோம். இப்போ
பொருளாசைக்காரன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இவ்வளவுலாம் தெளிவாக வார்த்தைகள் இருந்தும் சபையில் திரும்ப திரும்ப போதிச்சோம். சபைக்கு வரணும், ஏன்னா சபை எனக்கு வேணும், எனக்கு நல்லது கெட்டதுக்கு வேணும், கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வேணும், பிள்ளை இருந்தால் ஜெபம் பண்ணுறதுக்கு வேணும், செத்த அடக்கம் பண்ணுறதுக்கு 10 பேர் வேணும், ஒரு சமூக அங்கீகாரத்துக்கு எனக்கு ஒரு சபை வேணும். இன்றைக்கி தான் ஸ்தாபன சபைகள் கூட எதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸ்தாபன சபையில் என்ன நடக்குதுங்கிறீங்க? கல்யாணம் பண்ணி வைப்பாங்க சபையில், நல்ல பெரிய அங்கியில் போட்டுக்கொண்டு பாதிரியார்கள் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க தேவன் அந்த ஜெபத்தை கேட்குறாருன்னு அவங்க நினைக்கிறாங்க. சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், அதுலேயும் பெரிய பெரிய பாதிரியார்கள் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அங்கே சந்தோஷம் பணக்காரர்களுக்கு. தேவன் அப்படி பார்க்குறதே இல்லை. நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நாம் நல்ல சபையில் இருக்கிறோம், நல்ல சத்தியத்தை கேட்குறோம்ட்டு நம்ம இஷ்டப்படிக்க வாழ்ந்தோம்னாக்கும் தேவன் அங்கீகரிப்பார் நினைக்கக்கூடாது. வாட் இஸ் யுவர் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் மணி? பணத்தை குறித்து உன் அபிப்பிராயம் என்ன? பரலோகத்தில் தங்கம் காலுக்கு அடியில் இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாரும் இங்கே கேட்டுக்கிட்டு ஆமாம் அப்படிங்க. இப்போ உன் இருதயத்தில் எங்கே இருக்குது தங்கம்? அந்த காலத்தில் வாழ்ந்த யோபு சொல்கிறாரு, என் நம்பிக்கையை நான் தங்கத்தின் மேல் வைக்கலைங்கிறாரு. ஆனால் இந்த காலத்தில் வாழக்கூடிய நாம் நம்பிக்கையை தங்கத்தின் மேலே வச்சுருந்தோம்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? தேவனுடைய பிள்ளைகள்னா தேவனுக்கு ஏற்றபடியில் நடக்கணும்ல. தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் பொருளாசையின் பேர் சொல்லக்கூடாதுல்ல. நாம் பொருளாசைக்கு ஒரு விளக்கம் சொல்லிடுறோம். நான் அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படலையே. அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படாமல் தன் சொந்த சொத்துக்கு ஆசைப்பட்டவன், சொந்த சம்பாத்தியத்தை சேர்த்து வச்சவனுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் பொருளாசைக்காரனே. நம்ம கேர்ஃபுல்லாக இருப்பாருமையானவர்களே. நம்ம நிறைய சத்தியத்தை கேட்குறோம், வாழ்ந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் தேவனுடைய அங்கீகாரத்தை பெற முடியும். இல்லைனாக்கோ நம்மளாம் பொய்யானது ஒன்றை நம்பிக்கிட்டு இருப்போம். நித்தியத்தில் போய் நாம் ரொம்ப ஏமாந்து போயிடுவோம், வஞ்சிக்கப்படாது இருப்போம். கர்த்தரமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் கேட்ட இந்த செய்தியில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் நடக்க போகிற ஒரு காரியம் என்னென்னா, நம்ம அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா பிறந்திருந்தோம்னா சொத்து பிரிக்கிறதுன்னு ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ நம்ம எல்லாருமே தீர்க்கமாக நம்புறது என்னென்னா, பாரம்பரிய சொத்து அதில் நமக்கு உரிமை உண்டு அப்படின்னு நினைக்கிறோம். அது சமமாக வேற கொடுக்கப்படணுங்கிறதுல நம்ம ரொம்ப தீர்க்கமாக இருக்கோம். அதான் நியாயம்னு நம்புகிறோம். ஆனால் இன்னைக்கு நாம் கேட்ட சத்தியத்தின்படி, ஒருவேளை நம்முடைய அப்பா சொத்து, நம்முடைய பாரம்பரிய சொத்து பிரிக்கப்படும்போது சமமாக கொடுக்கப்படலைன்னா நம்ம கோவிச்சு கொள்றதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. அப்படி ஒருவேளை நம்ம பக்கம் நியாயமாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம கோபம் கொண்டோம்னா ஆண்டவர் இயேசு நம்ம பேருக்கு பக்கத்தில் பொருளாசைக்காரன்னு எழுதிடுவாரோன்னு பயம் இருக்குது. அப்படித்தான் இன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன். அது எவ்வளவுதான் என் பக்கம் நியாயம் இருந்தாலும், என்னுடைய அப்பாவை என்னுடைய அம்மாவை நான் கடைசி காலத்தில் அவங்கள நான் பார்த்து கொண்டாலும், எல்லாரும் ஒருவேளை கைவிட்டிருந்தாலும், சொத்தை பிரிக்கும்போது வரும்போது நான் தான் பார்த்து கொண்டேன், அதனால் எனக்கு தான் கூட சேரணும் குறை சேரணும்னு நான் நினச்சேன்னா மனசில் அதுக்குள்ள நியாயம் இருக்குது, என்ன தப்பு இருக்குது அப்படித்தானே அப்படின்னு நினச்சேன்னா, ஆண்டவருடைய பார்வையில் எனக்கு பேர் பொருளாசைக்காரன்னா இப்போ நம்ம எப்படி ஒரு முடிவுக்கு வரணும்னா, மனுஷனாகிய நாம் நியாயமாய் நமக்கு சேர வேண்டியதுன்னு எதை சொல்கிறோமோ தேவனுடைய பார்வையில் அது அநியாயமாக இருக்குது. அதுக்கு பேர் பொருளாசைக்காரன். அப்படின்னா தேவன் பார்க்குற பார்வை என்ன, நாம் பார்க்குற பார்வை என்ன? அதாவது இது எது மாதிரி இருக்குது அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பேன், எனக்கு மாதம் முடிஞ்சோன்னு சம்பளம் வரும், அதன் மேலே கூட எனக்கு உரிமை இல்லை. எந்த அளவுக்கு அப்படின்னா, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அப்படி எழுதியிருக்கு. எப்படின்னா, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. 1 கொரிந்தியர் 6:19 அப்படி எழுதியிருக்கு, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. நாமே நமக்கு சொந்தம் இல்லை. அப்போ நாம் யாருக்கு சொந்தம்? தேவனுக்கே சொந்தம். தேவன் தான் இந்த சரீரமானாலும் சரி, இந்த ஆத்மாவானாலும் சரி, இந்த உடல் சாரி இந்த 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 சரீரமானாலும் சரி, இந்த ஆத்மாவானாலும் சரி, நான் இந்த சரீரத்தையும் ஆத்மாவையும் அறிவையும் புத்தியையும் கொண்டு நான் சம்பாதிக்கிற எதுவானாலும் சரி, அது எனக்கல்ல, தேவனுக்கே சொந்தம்.
இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட நம்ம வாழ்ந்துட்டோம்னா உண்மையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நபராக இருக்க முடியும். நான் ஆர்சி சபையிலேருந்து தான் இந்த சபைக்கு வந்தேன். இந்த சபையில் தான் ஒரு முறை இப்படி பிரசங்கம் பண்ணப்பட கேள்விப்பட்டேன். நீங்கள் சந்தைக்கு போகும்போது நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா அந்த மீன் 1 கிலோ கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்குறீங்களா, இல்லாட்டி கூட கொஞ்சம் ஒரு மீன் போடுங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னா அது இன்ன வரைக்கும் அது ஒரு பெரிய போராட்டமாக தான் இருக்குது. அந்த அம்மா நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா சபையில் கேட்டுட்டோம், நீங்கள் சரியாக தான் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம், அதனால் பொருளாசைக்காரனாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னை தடுக்குது. ஆனால் அந்த அம்மா போற்றாதா, சொல்லாமல் அந்த அம்மா போற்றாதா அப்படின்ற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்குது. அப்போ நான் கண்டுபிடிச்சிட்டேன், என்ன பொருளாசை போனது மாதிரி தெரியல, பொருளாசை போனது மாதிரி தெரியல. இதை புரிஞ்சுக்கிட்ட அந்த அம்மா என்னை விட விவரமா தராசை தூக்கி அடிக்குது. பார்த்துக்கோ. நான் ஏன் தெய்வம் நம்மளோட இவ்வளோ நாள் கழிச்சும் இப்படி பேசுகிறாரு அப்படின்னா, நிறைய காரியம் நாங்கள் கேள்விப்படுறோம். சகோதரர் சொன்னது மாதிரி ஒன்றுலையாவது உருப்படியாக இருக்கணும். ஒன்றை மட்டுமாவது இந்த காலங்கள் இந்த டேஸ் ஆஃப் ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்றுலையாவது வி ஆர் சீனியர் கன்சல்டன்ட் அப்படின்னு சொல்கிறது மாதிரி, பொருளாசையா அறவே கிடையாது போ, கோவமா என்ன வேணாலும் செஞ்சு பாரு எனக்கு வரவே வராது போ, இப்படி ஏதாவது ஒன்றை எடுத்துக்கிட்டாவது அதில் பெரிய தீசிஸ் பண்ணுறது மாதிரி வரவே வராதுப்பா, எனக்கு இல்லவே இல்லைப்பா, பேர் முதற்கொண்டு என்கிட்ட கிடையாதுப்பா போப்பா அப்படின்னு சொல்கிறது மாதிரி நான் ஒன்றுலையாவது தேரணும். ஒன்றுலையாவது முதல்ல ஒன்றை கெட்டியாக பிடிச்சிக்கிறணும். சகோதரர் சக்கரியா பூனன் அவர்கள் சொல்லுவாங்க, இப்போ ரீசெண்டாக பேசும்போது கூட சொல்லுவாங்க, நான் இன்னும் பண ஆசை குறித்து நான் போராடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு. நான் நினைப்பேன், இன்னும் இவ்வளோ வயசாகிமா இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்க்குற விதை வேற, நான் பார்க்குற விதை வேற. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எங்கள் அப்பா சொத்துக்கு நான் அடிச்சுக்கிடுவேன், அது துண்டு ஒன்று வெட்டு ஒன்று துண்டுன்ற மாதிரி கரெக்டாக நமக்கு வந்துடணுப்பா அப்படி பேசுவோம் நான் இருக்கேன். ஆனால் சகோதரர் நம்முடைய லவே சகோதரர் மூலமாக நாங்கள் கேள்விப்பட்டது தான், பக்கத்து வீட்டுக்காரருக்கு அவங்க வீட்டில் இருக்கிற அந்த போர்ட்டிக்கோ இடையூறாக இருந்ததுனால அதை அவங்க இடித்ததாக கேள்விப்பட்டதாக சொன்னாங்க. அவங்க பார்வை வேற, நம்ம பார்வை வேற, தெய்வம் பார்க்குற பார்வை வேற, நாம் பார்க்குற பார்வை வேற. அதனால் நாம் இன்னும் நம்முடைய சுய நீதியில், உலக நீதியில் நின்றுக்கிட்டு அப்படியே நான் சொல்கிறது தான் நீதி, நான் சொல்கிறத நியாயம்னே பேசிகிட்டே இருக்காம, தெய்வமே உடைய சபையில் நான் மீண்டும் ஒரு முறை இந்த பொருளாசையை குறித்து ஒரு புதிய டெஃபினிஷனை கேள்விப்பட்டிருக்கிறோம். இது விளங்காததெல்லாம் கிடையாது, விளங்கும். ஆனால் அபியாசம் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நாம் நம்முடைய சொந்த நியாயத்தை நிறைவேற்றுவதற்காக பயங்கரமாக போராடுவோம். ஒரே ஒரு கதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இது உண்மையாக நடந்த சம்பவம் என்று நான் வாசித்தேன், இது உண்மை என்று எனக்கு தெரியாது. அஸ்ஸாமில் ஒரு வீட்டில் பிறந்த 2 பிள்ளைகள், அவங்க பெரியவங்களாக வளர்ந்துட்டாங்க, அப்பா அம்மா இல்லை, அவங்களுடைய சொத்து இப்போ பிரிக்கப்படுது. அதில் ஒரு குறிப்பிட்ட சொத்துக்கு மாத்திரம் எனக்கா உனக்கான்ற அந்த தகராறு. உடனே அது பஞ்சாயத்துக்கு போகுது. அப்போ ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, ஒன்று நீ விட்டு கொடு, இல்லாட்டி நீ விட்டு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. அப்போ ஒரு போட்டி வைக்கிறாங்க, நாங்கள் உங்களை தீர்க்க முடியல, நீங்களே தீர்த்து கொள்ளுங்கள். எப்படி தெரியுமா, குளத்துக்கு போவோம், தண்ணியில் 2 பேரும் மூழ்குங்க, யார் முந்தி எந்திரிக்கிறீங்களோ அவன் விட்டு கொடுத்துடணும் அப்படி சொல்லி தீர்மானம் நிறைவேற்றப்படுது. 2 பேரையும் குளத்தில் கூட்டி கொண்டு போய் முங்க சொல்கிறாங்க. 2 பேரும் முங்குறாங்க. அவங்களுடைய தீர்மானம் என்ன தெரியுமா, முங்கும்போது செத்தாலும் சாவியனை ஒழிய அவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி 2 பேரும் முங்கி செத்தே போயிட்டாங்க. அந்த பொருளாசை பார்த்தீங்களா, இப்படித்தான் நாமளும் சில சமயங்களில் நம்முடைய கூட பிறந்தவரோட சொல்லுவோம், செத்தாலும் சாவியனை ஒழிய வெட்டாமல் போக மாட்டேன், எனக்கு வேண்டியது சேரணும். நம்ம ரொம்ப எளிமையாக சொல்லிடுவோம், ஆனால் நமக்குன்னு வரும்போது தான் தெரியும்